பொன்னி என்ன கொய்யாப்பழம் சாப்பிடுமாண்டா? ஆனால் கொய்யாப்பழம் பறிச்சுட்டு இருக்கிற? இது எனக்கு இல்லை, நம்ம கலைக்கு. கலைக்கு. வணக்கம் உறவுகளே, வாங்க எல்லாரும் கொய்யாப்பழம் சாப்பிடலாம். இது என்ன ரீசனுங்கன்னா, சுகர் பேஷண்ட்டும் நம்ம ப்ரெஷர்காரங்களும் சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்ப 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 நல்லது. சுகர்காரங்க இப்படி இருக்கிறது சாப்பிட்லாம். ப்ரெஷர்காரங்க வந்துங்க இங்கே வாங்கலேன்னு காட்டுறேன். கொஞ்சம் அந்த மொக்காயின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, முகப்பழம் அந்த மாதிரி இருக்கிறத சாப்பிட்றது நல்லதுங்க. அதையெல்லாம் விட இது வந்து சளிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னால் யாருக்காவது தெரியுங்களா? இந்த பழத்தை நாளாக வருந்து லைட்டாக உப்பும் பெப்பர் தூளும் போட்டு சாப்பிட்டா சளிக்கு நல்லா கேட்கு, நெஞ்சு சளியெல்லாம் எடுத்துருங்க. நம்ம ஸ்கூல் படிக்கிற டைம்லிங்க நாளாக கட் பண்ணி உப்பு மிளகு பொடி போட்டு சாப்பிட்ருப்போம் இல்லைங்களா, அது மிளகு பொடிக்கு பதிலாக மிளகு போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு அவர் சொல்கிறாருங்க. யாரெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது இப்படி நாளாக வெட்டி உப்பு மிளகு பொடி போட்டு சாப்பிட்ருக்கீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு என்றைக்கு எங்களுக்கு வேண்டும். நன்றி, வணக்கம். அங்கே பாருங்கள்.